மாநிலம் புவனேஸ்வர்ல ஒரே நாள்ல ஒரு இயற்கை அழகும் ஹிஸ்டரியும் கலந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான சரியான இடம் இதுதாங்க. நான் போய் பார்க்க போறேன். நீங்களும் உங்க வாழ்நாள்ல கண்டிப்பா இங்க வந்து பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எங்க குட்டியும் நாங்கெல்லாம் வர்றது ரொம்ப தூரமா இருக்கு, பட்ஜெட் இடிக்குது, டைம் கிடைக்காது அப்படின்னு தானே ஃபீல் பண்றீங்க. நீங்க உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸான கண்டகிரி உதயகிரி மலை குகைகளோட சிறப்பை நேர்ல பார்த்த அனுபவத்தை நான் உங்களுக்கு தர போறேன். அதோட கொஞ்சம் இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்க போறோம். சோ என் கூட வாங்க, உள்ளார போய் சுத்தி பார்க்கலாம். இந்த இடம் புவனேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. மார்னிங் 8 o'clockல இருந்து ஈவினிங் 5 o'clock வரலும் ஓபன்ல இருக்கும். இதுல நல்ல விஷயம் எது தெரியுமா? இது டெய்லியும் ஓபன்ல தான் இருக்கும். சின்ன பசங்களுக்கு 15 rupeesம் பெரியவங்களுக்கு 25 rupees சார்ஜ் பண்றாங்க. இந்தியாவோட பழமையான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஆன இத இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் இதை மெயின்டைன் பண்றாங்க. கிமு 2ஆம் நூற்றாண்டுல கலிங்க நாட்டு மன்னன் ஆட்சி காலத்துலதான் உருவானதா வரலாறு சொல்லுது. சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி செவுத்துல செதுக்கின சிற்பங்கள் இன்னும் அழியாம இருக்குன்னா பார்க்கவே ஆச்சரியமா தாங்க இருக்கு. ஜைன துறவிகள் தியானம் பண்றதுக்காக தான் இந்த குகைகள்லாம் கட்டப்பட்டுச்சான். இந்த குகையில ஜெயின மத தத்துவங்களும் ராஜா கரவேலரோட ஆட்சி முறையும் மக்களோட வாழ்க்கை முறையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற செவுத்தலாம் நிறைய சித்திரங்களை செதுக்கி வச்சிருக்காங்க. இங்க பாருங்களேன், உள்ள போய் படுத்துக்கிற மாதிரி ஒரு ரூமே கட்டி வச்சிருக்காங்க. அப்ப இங்க உட்காந்துதான் துறவிகள்லாம் தியானம் பண்ணிருப்பாங்க போல. மொத்தமா 117 குகைகள் இருந்துச்சாம். அப்படியே காலம் போக்குல எல்லாம் செதஞ்சு போய் இப்ப வெறும் 33 குகைகள் மட்டும்தான் இருக்கு. அதுல உதயகிரியில 18 குகைகளும் கண்டகிரியில 15 குகைகளும் இருக்கு.
அதுவும் தெரியுது பாருங்க, அதுதான் கண்டகிரி மலை. இத பார்த்துட்டு அடுத்தது நம்ம அங்கதான் போக போறோம். இங்க பாருங்களேன், காலேஜ் பசங்க புகையா கிளம்பி வந்துட்டாங்க செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்கு. இந்த ஹைட்டான இடத்துல இருந்து பார்க்கும் போது இந்த மலையை சுத்தி எவ்வளவு பசுமையான காடுகள் இருக்கு பாருங்களேன். ஒரு நாளைக்கு இங்க எவ்வளவு பேர் சந்தோஷமா வந்து சுத்தி பார்த்துட்டு போறாங்க பாருங்களேன். இங்க ஏகப்பட்ட குரங்கு சுத்திட்டு கிடக்குது. நாம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும், இல்லைன்னா நம்ம போனை பிடிங்க அதுங்க செல்ஃபி எடுத்துட்டு ஓடிடும். வயசானவங்க, நடக்க முடியாம சிரமப்படுறவங்க, அவங்களாம் ஈஸியா நடந்து போறதுக்கு இந்த ஸ்லோப் வச்சிருக்காங்க. உதயகிரி மலையை நல்லா சுத்தி பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப அடுத்தது நம்ம போக போறது கண்ணகிரி மலை. அப்படியே நாங்க கண்டகிரி மலைக்கு போயிட்டோம். ஆனா அந்த கண்டகிரி மலையில ஸ்லோப் எல்லாம் போடவே இல்லைங்க. எப்படியோ ஒரு 100 படிக்கட்டாசை ஏறி போனோம். நாங்க போற வழியில அங்க ஒரு குட்டி கோயில் இருந்துச்சு. அங்கேயே கும்பிட்டுட்டு நாங்க வந்து எங்க பயணத்தை தொடங்கிட்டோம். கொஞ்ச தூரம் மேலே ஏறி வந்தோடனே காலெல்லாம் செம்மையா வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இங்க இருக்கிற ஒரு பாறையில உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் வாங்க. இங்கேயும் நிறைய பேர் கூட்டம் கூட்டமா உட்காந்து இயற்கை அழகை ரசிச்சுட்டு இருந்தாங்க. இங்கிருந்து பார்க்கும் போது புவனேஸ்வரோட ஏர்போர்ட் ரொம்ப பக்கமாவே தெரிஞ்சிச்சு. அங்க ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதோ லேண்ட் ஆகிறதோ பார்க்கறதுக்கே நல்லா கண்கொள்ளா காட்சி மாதிரி இருந்துச்சு. என் தலைக்கு மேல பறந்து போன ஃப்ளைட் அங்க போய் லேண்ட் ஆயிட்டு இருக்கு பாருங்களேன். இதாங்க புவனேஸ்வர் சிட்டியோட மொத்த அழகும். நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் இந்த வியூ கிடைக்காது. இந்த இடத்துல உட்காந்து மலைகளை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிதான் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு எனக்குள்ளார ஒரு கேள்வி உண்டாச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு இப்படியும் தோணுச்சு, நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்த மாதிரியே எனக்கு இருந்துச்சு. சுற்றி பார்த்ததில் முழு திருப்தியாகவும் நிறைய புது விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருந்துச்சு.
கிரேசி அந்த மலையில பாரு. ஆமாப்பா, அங்க பாரு, மக்கள் எல்லாம் எறும்பு கூட்ட மாதிரி சாரையா மேல ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்படியே மேல இருக்கிற கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டு இங்க வர வாய்ப்பு கொடுத்த சாமிக்கும் அந்த நன்றியை சொல்லிட்டு அப்படியே ஹோட்டல் கிளம்பிட்டோம். போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த கோயிலெல்லாம் போய் சுத்தி பார்க்கறதுக்கு. இந்த வீடியோவில் என் கூட சேர்ந்து ஒரு புது இடத்த சுற்றி பார்த்த அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஊர் சிங்காரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் தம்பி உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறானா, நாங்கள் நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோ போடுறோம், எங்கள் அக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கள் அக்கா சேனல்ஸ் பார்க்கறதுனால நீங்கள் நல்லா புது புது விஷயம் கற்றுக்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னா என்னோட பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. அதே மாதிரி நிறைய புது புது இடத்துக்கெல்லாம் நீங்க போய் பார்க்கணும்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணிருங்கப்பா. உங்களுக்கு ஒரு கேள்வி, இதுல எது கண்ணகிரி எது உதயகிரி? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கரெக்டான ஆன்சரை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணு.